அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் வள்ளல் பெருமானுக்கும் கோடான கோடி வந்தனம் வந்தனம். போன பதிவுல 11-12 ஒரே மனம் கடந்த ஒரு பெரிய வெளிமேல் அரைசி செய்துவோங்கும் அருட்பெருஞ்சோதி இந்த அடிகளின் பொருளை பார்த்தோம். இந்த பதிவுல 13-14 ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருடைய அருட்பெருஞ்சோதி இந்த அடிகளின் பொருளை பார்ப்போம். நம் வள்ளல் பெருமான் இந்த அடியில ஆரம்பிக்கும் போதே ஊக்கமும் உணர்ச்சியும்னு சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு மனிதனும் உயிரோட உடம்போடு தான் இந்த புற வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பரு உடலா திகழ்றாங்க. பரு உடல்னா என்னது? புற கண்களுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடியதான் பரு உடல். அப்படி பரு உடலாதான் புறத்துல எல்லா மனிதனையுமே திகழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு அகத்துல எல்லாருடைய அகத்திலுமே எல்லா ஜீவனுடைய அகத்திலுமே கடவுள் இருக்காங்க. மனிதனோட அகத்துல மட்டும்தான் கடவுள் இருக்காங்கன்னா பார்த்தா இல்ல, எல்லாருடைய அகத்திலுமே கடவுள் இருக்காங்க. கடவுள் நம்முள்ளதான் இருக்காங்க, கடவுள் இரண்டற்ற ஒன்றா நம்மளோட அகத்துலதான் இருக்காங்கன்னு மனிதன் தெரிஞ்சுக்காத வரை அறியாமையில இருக்காங்க. அது தெரிஞ்சக்கப்புறம் அவங்களுக்கு அருள் கிடைச்சது. அருள் கிடைச்சோன்னே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவங்களுக்கான வழியை வகுத்து தந்துடுறாங்க. அந்த வழியில அவங்க செல்றாங்க. அப்ப எல்லாருக்குமே அகத்துல ஒரு ஆற்றல் இருக்கு, அதுதான் அருள் ஆற்றல். அந்த அருள் தான் நம்ம யாருக்குமே வெளிப்படாம இருக்கு. எதனால? மருள் நமக்கு முழுமையாக நிறைஞ்சிருக்கிறதுனால. அதனால மருளை நீக்கிட்டு அருளை வர வைக்கணும். இப்படி அகத்துல அருள் ஆற்றலாகும், புறத்துல தேக வடிவமாகவும் இருந்து நமக்கு உதவியா இருக்கிறது யாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நமக்கு புறத்திலையும் திகழ்றாங்க, அகத்திலையும் திகழ்றாங்க. நம்ம புற கண்களுக்கு தெரியாதனால கடவுள் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்காங்க, கடவுள் எங்குமே இந்த உலகத்துல எல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணை வாய்ந்தவர். இந்த கருணை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நிறைஞ்சிருக்கு. அப்ப கடவுளும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அணுவா இருக்காங்க. நமக்கு அருள் கிடைச்சோன்னுமே நம்மளோட அகத்துல ஊக்கம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஊக்கம்னா என்னது? தைரியம். நம்ம வள்ளல் பெருமா இந்த அடியை ஆரம்பிக்கும் போது ஊக்கமும் உணர்ச்சியும்னு சொல்றாங்க. ஊக்கம்னா தைரியம்னு சொல்றோம். அப்ப இவ்வளவு நாளா நம்ம பயம் இப்ப தைரியம் வந்திருக்கான்னு பார்த்தா இல்ல. அந்த நம்ம வள்ளல் பெருமான் சொல்ற தைரியம் என்னன்னா மரணமில்லா பெருவாழ்வு. நம்ம மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாங்கிற தைரியம் நமக்கு வந்துடும். அந்த தைரியம் எப்போ வரும்? நமக்கு அருள் கிடைச்ச போது. நமக்கு அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம்னு சொல்ற தைரியம் நமக்கு வந்துடும் சொல்றாங்க. அதனாலதான் எடுத்தோடனே ஊக்கமும் உணர்ச்சியும்னு சொல்றாங்க. இந்த தைரியம் நம்ம தேகம் முழுவதுமே பரவிடும். சரி, ஒவ்வொரு மனிதனும் எப்படி தோன்றுனாங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஜடபூத அணுக்களால் தான் தோன்றுனாங்க. இந்த மனிதன் இந்த மனித பிறவிக்கு வரத்துக்கு கொஞ்சம்லாம் கஷ்டப்படல. இந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த மனித பிறவிக்கு வரத்துக்கு ஒரு அணுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிமாண வளர்ச்சி பெற்று இந்த மனித பிறவிக்கு வந்திருக்காங்க. இந்த மனித பிறவி நம்ம ரொம்ப எளிதா நினைச்சிடக்கூடாது. இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல கொஞ்சம் உழைப்பும் இருக்கணும், அதுல ஒரு கஷ்டமும் இருக்கணும். அப்பதான் அது நிலைத்து இருக்கும். அப்ப நம்ம வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு பெரிய காரியப்படுது. மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது இப்ப நிலைத்து இருக்கணும்ல, அதுக்கு நிலைத்து இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமா கஷ்டப்படணும்ல. கஷ்டப்படணும்னா கண்டிப்பா கஷ்டப்படணுமாங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளோட அறிவுக்கு தகுந்த மாரி, நம்ம அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு செயலும் நடக்குது. நம்ம இந்த பிறவியில எந்த ஒரு கஷ்டமும் படாம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன எல்லா செயல்களையும் செஞ்சிடும். நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க? எல்லா மனிதர்களுமே மரணமில்லா பெருவாழ்வு வாழணும், இரவாமை பிறவாமை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரிவில நம்ம ரொம்ப கஷ்டப்படாம எளிதாகவே நம்ம கருணையோடு இருந்து ஜீவகாருண்யம் செஞ்சு எல்லாருமே நம்ம மரணமில்லா பெருவாழ்வுக்கு வரணும். சரி, ஜடபூத அணுக்களால நம்ம தேகம் தோன்றிருக்கு. நம்ம தேகத்துல நாடி நரம்பெல்லாம் ஆக்கை போல பிணைக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க. ஆக்கைனா 2 சர்பை பெருக்கல் வடிவத்துல இருக்கும்ல, அதுதான். இந்த ஆக்கைக்கு நம்ம எடுத்துக்காட்டா ஆலமரை விழுது எடுத்துக்கலாம்,
வடலூர்ல சத்தியஞான சபையை சுற்றி நம்ம வள்ளல் பெருமான் அவங்க கைகளாலே இரும்பு சங்கிலியை கொடுத்திருக்காங்க. அந்த இரும்பு சங்கிலி ஒவ்வொரு முடிச்சு எத்தனை முடிச்சு இருக்குன்னா 21,600. 21,600 முடிச்சுங்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு சுவாசிக்கக்கூடிய ஒரு சுவாசம். அதனால் நம்ம வள்ளல் பெருமான் சங்கிலியை அதாவது முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த 21,600 சங்கிலி அது எப்படி இருக்குன்னா ஆக்கை போல பிணைக்கப்பட்டிருக்கு. அது போலதான் நம்மளோட தேகத்துல உள்ள நரம்புகளும் ஆக்கை போல பிணைக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க. அதனாலதான் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கைன்னு சொல்றாங்க. உணர்ச்சினா ஒரு உண்மையான மெய் உணர்வு. அந்த மெய் உணர்வை தான் உணர்ச்சின்னு சொல்றாங்க. ஊக்கமும்னா நமக்கு தைரியம் வெளிப்படும். அந்த தைரியம் வெளிப்பட்டுச்சுனாலே நம்மளோட அகத்துல உணர்ச்சி வெளிப்படும். அந்த உணர்ச்சி தான் மெய் உணர்ச்சி. அந்த மெய் உணர்வு வெளிப்பட ஆரம்பிச்சோன்னே ஒளி தரும். ஒளி தரும்னா மெய் ஒளி நமக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். ஆக்கைனா என்ன? ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நம்மளோட தேகத்திலே ஊக்கத்தோடு உணர்ச்சியோட சேர்ந்து மெய் ஒளியும் நம்மளோட ஆக்கை போல பிணைக்கப்பட்டிருக்கு. அதனால எல்லாருமே ரொம்ப ரொம்ப எளிதாகவே சீக்கிரமாவே மரணமில்லா பெருவாழ்வுக்கு வாங்குங்கிறாங்க. நம்ம இளமையோடு இருக்கும்போது நம்ம வலுவாகவும் பொலிவாகவும் இருக்கும். அப்ப அந்த வலுவாகவும் பொலிவாகவும் இருக்கும் போது எல்லாருமே அந்த இளமை காலத்தை பத்தி அவங்க ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் நிலையானது கிடையாது, அப்படியே இதை பத்தி புகழ்ந்து பேசுறீங்கன்னு சொல்லி ஓரளவு உண்மை தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த இளமை மட்டும்தான் நிலைத்து இருக்காதுன்னு சொல்றீங்க, ஆனா இந்த தேகத்தையும் நம்ம நிலைத்து இருக்க வைக்கலாம்னு சொல்றாங்க நம்ம வள்ளல் பெருமான். இந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தை தோன்றது எதுக்கு? இந்த தேகத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு, மரணமில்லா பெருவாழ்வுக்கு வரதுக்கு தான் இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனிதனுமே தோன்றிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தை தோன்றதுக்கு ஒவ்வொரு காரியப்பாடுகள் இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது நம்ம ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதிங்கிறாங்க. ஆக்கமும்னா என்னது? சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு எல்லாருமே வரணும். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு எளிமையாவே எல்லாருமே மரணமில்லா பெருவாழ்வு அடையிறதுக்கு எளிமையான வழி இதான்னு சொல்றாங்க. அருளிய அருட்பெருஞ்சோதி. அருளியனா நமக்கு வழங்குனது. நமக்கு இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழலானே ஒரு எளிதான வழியை வழங்குனது யாருன்னா நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளித்தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. எனக்கு ஊக்கத்தையும் உணர்ச்சியும் தந்தது அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். மெய் ஒளியை விளங்க வர வச்சுதான் அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஆக்கை போலதான் நம்மளோட தேகத்துல உணர்வுகளும் நம்மளோட மெய் ஒளியும் பிணைக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்றா இருக்கு. ஒரு எளிமையான வழியில நம்ம மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட முடியும்னு சொல்லி கொடுத்தது நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானும் ஒன்றுதான். ஒரு மனிதன் பிறந்தா கண்டிப்பா மரணமில்லா பெருவாழ்வுல வாழ முடியுங்கிறதே எடுத்துக்காட்டா கடவுளே பரம்பொருளே நம்மளோட இந்த பூமியில தோன்றி ஒரு மனிதன் போல தோன்றி ஒரு மனிதனாவே வாழ்ந்து கடைசியில மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் சொல்லி இறப்பை ஒழித்து ஒளிதேகம் அடைஞ்சதான் நம்ம வள்ளல் பெருமான். நமக்கு ஆதாரபூர்வமா இருந்துட்டு போயிருக்காங்க. எதுக்கு? அதெல்லாம் ஒரு மனிதன் பிறந்தா கண்டிப்பா வாழ முடியும், மரணமில்லா மரணத்தை தவிர்த்துட்டு கண்டிப்பா வாழ முடியுங்கிறதுக்காக தான் நம்ம வள்ளல் பெருமான் ஒளிதேகம் அடைகிறதுக்கு ஆதாரபூர்வமா இருந்து போனாங்க. சரி, நம்ம வள்ளல் பெருமான் எப்படி ஒளிதேகம் அடைஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் கருணையோட எந்த ஒரு செயல் செஞ்சாலும், அது ஒரு சிறிய செயல் இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல் கருணையோட செஞ்சாலும் நம்ம உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாம் ஒன்னே ஒண்ணு மிளிரும். நம்ம ஒரு கருணையோட ஒரு செயல் செஞ்சா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல் மிளிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு செயல் கருணையோட செய்யும் போதும் நம்ம தேகத்துல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் அப்படியே மிளிர ஆரம்பிக்கும் ஒளி போல. நம்ம கருணையே வடிவான வள்ளல் பெருமான் எப்பவுமே கருணையாவே இருந்து கருணை செயலை செஞ்சனால வள்ளல் பெருமான் தேகத்துல இருக்கிற அனைத்து செல்களும் ஒளி போல மிளிர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு செல்கள் மட்டும் மிளிரல, நம்ம வள்ளல் பெருமான் தேகத்துல இருக்கிற அனைத்து செல்களும் மிளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மிளிர ஆரம்பிச்சுனே ஒளி போல அவங்க தேகமே ஆகிட்டு, அவங்க கருணையால இருந்தனால்தான் அவங்க தேகமே ஒளி போல ஆகிச்சு. அதனாலதான் நம்ம வள்ளல் பெருமான் ஒளி தேகம் அடைஞ்சாங்க. ஒளி தேகம் அடைஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தயவு, கருணை. நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது கருணையோட இருக்கணும், தயவோட நம்ம எந்த செயல் செஞ்சாலும் இருக்கணும். அதனாலதான் கருணையோட ஒரு செயல் செஞ்சாலே நம்ம தேகத்துல ஒவ்வொரு செல்களும் மிளிருது. நம்ம வள்ளல் பெருமான் கருணையே வடிவா இருந்தனால எல்லா செல்களும் மிளிர ஆரம்பிச்சிச்சு. எல்லா செல்களும் ஒளி போல மிளிர ஆரம்பிச்சோடனே நம்ம வள்ளல் பெருமான் தேகமே முழுவதுமே ஒளி தேகமா ஆயிடுச்சு. அப்படிதான் நம்ம வள்ளல் பெருமான் ஒளி தேகம் அடைஞ்சாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வள்ளல் பெருமான் எல்லா மனிதர்களுமே எளிமையான முறையில எல்லாருமே மரணமில்லா பெருவாழ்வு வாழணும், அதனால நீங்க எப்பவுமே விழிப்போட ஊக்கத்தோடு உணர்ச்சியோட இருங்கன்னு சொல்றாங்க நம்ம வள்ளல் பெருமான். 13:14 ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. இந்த அடிகளின் பொருள் முடிந்து விட்டது.
அடுத்த பதிவுல 15, 16 எல்லையும் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியேன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி இந்த அடிகளின் பொருளை விரிவாக காண்போம். நான் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தயவு சிவஜோதி கும்பகோணம்.